ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர்காரன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு அதை பற்றின அப்டேட் கொடுத்துருந்தோம். அப்புறம் மைலேஜ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்டேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம போன வீடியோலேயே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெஹிக்கிள் எடுத்ததுமே நம்ம டேங்க் ஃபில் பண்ணோம். டேங்க் ஃபில் பண்ணிட்டு நம்ம இது வரைக்கும் ஓட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 505 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பைக் இன்னும் சுத்தமாக பெட்ரோல் இல்லாமல் நிற்கலை. சைட் ஸ்டாண்டு போட்டுட்டு அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பைக் ஸ்டார்ட் ஆகலை. பெட்ரோல்லாம் ஒன் சைடாக நின்றும் போல் இந்த சைடு இருக்க அந்த குழியில். அதனால் நம்ம நார்மலாக எப்பவும் பைக்கில் உட்காந்துட்டு பைக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு எப்படியும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் போகலாம், அந்த லெவலில் தான் இருந்தது. ஒரு சைட் ஸ்டாண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் ஸ்டார்ட் ஆகலை, அந்த ரேஞ்சில் இருந்தது. சரி, அது ஃபுல்லாக ட்ரை ஆக விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பெட்ரோல் பார்த்திங்கனாக்கா திரும்பவும் இப்போவும் டேங்க் ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேங்க் ஃபுல் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு 10 லிட்டர் அடிச்சிருந்தோம். அந்த 10 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 505 கிலோமீட்டர் இருந்தது. நான் அதுபடி பார்த்தோம்னாக்கா எப்படியும் 50 கிலோமீட்டர் நமக்கு வண்டி மைலேஜ் கொடுக்குது. இதிலையே பார்த்திங்கனாக்கா பைக் ஒரு 160 to 170 கிலோமீட்டர் இருக்கும். எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸ் ரைடும் பண்ணி பார்த்தேன். பைக் நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பைக்கோடைய டாப் ஸ்பீட் செக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி ஒரு ரோட்டில் கொஞ்சம் சேஃப்டியான ரோட்டில் நான் அதுவும் செக் பண்ணி பார்த்தேன். 116 கிலோமீட்டர் பர் ஹவர் போகுது. இப்போ நான் இது வரைக்கும் வண்டி ஓட்டினதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பைக்கை நம்ம நார்மலாக ஓட்டுறோம், ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் பைக் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா சாலிடாக ஒரு 55 to 60 கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் இந்த வாட்டி பைக் நான் ஃபுல்லாக எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காகவே நான் நல்லா ஓட்டி பார்த்துட்டேன் ஃபுல்லாகவே. அதே மாதிரி இந்த பைக்கில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள், என்னென்னு கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பைக் எப்போ பெட்ரோல் அடிக்க போனாலும் ஓரளவுக்கு நல்ல பங்காக நம்பிக்கையாக இருக்க பங்காக பார்த்து பெட்ரோல் போடுங்க. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டியே பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தான் பிடிக்கும். ஆனால் நான் இந்த வாட்டி அங்கே ஹொசூரில் பங்க்கில் ஒரு பங்க்கில் பெட்ரோல் போட்டேன். அந்த பங்க்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க போட்டது ஒரு 10.5 லிட்டருக்கு பக்கமாக போட்டாங்க. ஒரு 60 ml ஏதாவது கம்மியாக இருந்தது. ஆல்ரெடி நம்ம வண்டியிலேயே எப்படியும் 3/4 லிட்டருக்கு கம்மியாலாம் பெட்ரோல் இருந்திருக்காது. ஏன்னா எல்லா வண்டியுமே ட்ரை ஆகிட்டு ஃபுல்லாக 0% வந்தெல்லாம் வண்டி நிற்காது. வண்டியில் ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் பெட்ரோல் இருக்கும்போதே தான் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கும். நம்ம வண்டி பெட்ரோல் இல்லாமல் கூட நிற்க கிடையாது, வண்டி ஓடிக்கிட்டு தான் இருந்தது. அதனால் பார்த்தாக்கா இப்போ இதில் இருந்த பெட்ரோல் ப்ளஸ் அவங்க அடித்த பெட்ரோல் எல்லாம் பார்த்தாக்கா 11 லிட்ரு கணக்கு வருது. எப்படி பார்த்தாலும் 1 லிட்டர் பெட்ரோல் அதிகமாக அடித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. டேங்க் கெப்பாசிட்டியே 10 லிட்டரு தான். ஆனால் எப்படி 11 லிட்டர் அடிக்க முடியும்ன்ட்டு எனக்கு தெரில. அதனால் நீங்கள் பங்க் எங்கேயாச்சும் அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்ச பங்கோ இல்லை நல்ல பங்காக பார்த்து பெட்ரோல் போட்டுக்கோங்க. ஓகே மக்களே, ஏதாவது டவுட்னால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.